மனித வாழ்வில் வெற்றி அடையக்கூடிய நிலையிலிருந்து நம்மை தடுப்பது என்ன என்று பார்க்கும் பொழுது அது ஆணவம். அப்பேற்பட்ட ஆணவத்தை முழுவதுமாக ஆட்கொண்டு எம் வாழ்விற்கு பெருவாழ்வு அளித்த இறைவா, உம்முடைய இணையில்லாத திருவடிகள் வெல்க. மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து பெரும் துன்பங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் பிறவா பெருவாழ்வு அளிக்கக்கூடிய இறைவனுடைய சிலம்பணிந்த திருப்பாதங்கள் வெல்வதாக, தம் மீது அன்பு இல்லாதவராகவும் தொலைவில் இருக்கக்கூடியதுமாக உணரக்கூடியவர்களிடமிருந்து இறைவன் தொலைவில் இருக்கிறான் என்பதாகவும், அவனுடைய திருப்பாதங்கள் மிகவும் மென்மையானது என்பதாகவும் இந்த பாடல் வரிகள் அமைகிறது. இறைவனை வணங்கும் பொழுது தம்முடைய 2 கைகளையும் குவித்து வணங்கும் பொழுது இறைவனுடைய உள்ளம் பெருமகிழ்ச்சி அடைந்து அந்த வணங்கும் பக்தனுடைய வாழ்வும் செழிக்கும்படி அருளக்கூடிய இறைவனுடைய திருப்பாதங்கள் வாழ்க என்பதாகவும், தலை குனிந்து வணங்கக்கூடிய அடியவர்களின் வாழ்வு உயர்வதற்கு பெருவாழ்வு தரக்கூடிய சிவபெருமானின் திருவடிகள் வெல்க என்பதாகவும் இந்த பாடல் வரிகள் நமக்கு அமைகிறது. அப்பேற்பட்ட உயர்ந்த குணநலன்கள் கொண்ட சிவபெருமானை எண்ணி பார்த்து ஒவ்வொரு திருப்பாதங்களுக்கும் மாணிக்கவாசக பெருமான் எவ்வாறு வணக்கம் செலுத்துகிறார் என்றால், யாவருக்கும் தலைவனாக விளங்குகிற சிவபெருமானுடைய திருவடிகளுக்கு வணக்கம், நம்முடைய தந்தையாக விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கு வணக்கம், ஒளி வடிவில் விளங்குகின்ற எம்பெருமானுக்கு என்னுடைய வணக்கங்கள் என்பதாகவும், சிவபெருமானுடைய சிவந்த திருப்பாதங்களுக்கு வணக்கம் என்றும் இந்த பாடல் அமைகிறது. இந்த இறைவன், அப்பேற்பட்ட பெருமை கொண்ட இறைவன் எங்கு இருக்கிறான் என்றால், தம்மை பணிந்து வணங்கக்கூடிய அன்பர்களின் திரு உள்ளத்தில் நிறைந்திருப்பவனாகவும், பெருந்துறையில் நிறைந்து விளங்கக்கூடிய சிவபெருமானின் திருப்பாதங்களுக்கு வணக்கம் என்பதாகவும் இந்த பாடல் வரிகளை மாணிக்கவாசக பெருமான் அர்ப்பணித்து நமக்கு அருளியுள்ளார். அப்பேற்பட்ட பாடல் வரிகளை நாம் மீண்டும் மீண்டும் வாசித்து அதன் தேன்கனி சுவையில் கலந்து நம்முடைய பெருவாழ்வையும் வாழ்வையும் இனிமையாக்க வேண்டும். எல்லோருக்கும் சிவபெருமானின் அருள் முழுவதுமாக கிடைக்கட்டும். திருச்சிற்றம்பலம்.